வணக்கம். இப்போ சமைக்க தெரியாத ஒரு ஆள் சமைக்க சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும்? இப்போ நாங்கள் வந்து போன முறை போட்ட நிறைய காணொலியில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எனக்கு சுத்தமாக சமைக்க வராதுண்டு. ஆனாலும் முயற்சி செய்கிறேன். ஏன்னா முயற்சி தான் முக்கியம். இன்றைக்கு நாங்கள் வந்து சால்மன் எப்படி செய்யறதுன்னு சொல்லி தர போகிறேன். தமிழில் சொல்ல போனால் சால்மன் இல்லை, சும்மா சொன்னேன். தமிழில் எனக்கு சொல்ல தெரியாது. இது ஒரு மீனிட வகை, உடம்புக்கு மிகவும் நல்ல ஒரு மீன். அதை இன்றைக்கு சமைக்க நான் வந்து முயற்சி செய்ய போகிறேன். ரொம்ப சுலபமாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த மீனை எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கொள்ள விரும்புறீங்கன்னா இந்த காணொலியை பார்த்துக்கொண்டே இருங்க. அம்மா, you eat salmon, right? Salmon சாப்பிடுவீங்களா? Salmon! Okay, I'm going to make you food, okay? Yeah. தொடங்குவோம். முதல்ல தலைமையில இப்படி தூக்கி கட்டணும். அப்பதான் உங்களுக்கு சாப்பாடுக்குள்ள முடி விழாது. அது பிறகு முடி விழுந்தால் உறவு முடியாதுன்ற காரணமெல்லாம் சொல்லி தரல. தொப்பியும் போடலாம். ஆனால் தொப்பி இல்லாத பையா நான் வந்து தூக்கி கட்டுறேன். மீனை கொஞ்சம் நேரம் வெளியில விட்டு அது வந்து ஐஸ் எப்படி சொல்றது கட்டி பட்டாம பார்த்துக்கோ. ஓகே, எல்லாம் கொஞ்சம் சாஃப்டா இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஐஸா இருக்குது. ஐஸோட போட்டா என்ன நடக்கும்? ஐஸோட போட்டா என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. ஓகே, அப்போ ஈஸியாக போட்டுடலாம். குளிருது. குட்ட வைக்கிறதோ? நான் இங்க சமைச்சு கொண்டு இருக்கிறேன், குட்ட வைக்க போறா? இதுக்கு மேல எந்த சாஸ் வேணாலும் போடலாமே நினைக்கிறேன். பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். எப்படியும் அது இதில் போட்டு பொரிக்கத்தான் போகிறோம். அப்போ நான் வந்து கிச்சன் கிரில்ல இருந்து 2 சாஸ் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து பைனாப்பிள் ஹாபனேரோ ஹாட் சாஸ். இதுக்கு பேர் ஓஜி Thamil மீட். இது வந்து சீசனிங். ஸோ இந்த சாஸை போட்டு அதுக்கு மேலே சீசனிங் போட்டால் எப்படி இருக்குன்னு எனக்கு சுத்தமாக தெரியாது. ஆனால் செஞ்சு பார்ப்போம். எஸ், I'm cooking. இப்போ பார்த்தீங்கன்னா சாஸ் எப்படி தமிழில் சொல்கிறது கீழே போட்டிருக்கோம். சும்மா ஒரு டீஸ்பூன், இது டீஸ்பூன் இல்லை, ஒரு டேபிள் ஸ்பூன் மேசக்கரண்டி அளவில் இது இப்படி ஊற்றிட்டு இப்படி தடவி விட்டோம். நம்ம எல்லாத்தையும் ஃபுல்லாக தடவி விட்டு அப்படியே விட்டோம். அந்த வாழை நல்லா வரணுமே. சரி, இப்போ இந்த ஓஜி Thamil மீட் என்று இருக்கிற இந்த சீசனிங் எப்படி சொல்கிறது? இந்த மிளகாப்பொடியா? இல்லை, மிளகாப்பொடியா இருக்காது. அந்த உப்பு தூள் அந்த மாதிரி நல்லா உரைப்பாம நடக்குது. ஐயோ கரண்டி இது, ஐயோ அதான் நான் வந்து கரண்டிலே போட்டு இவ்வளோ தான் போட்டிருக்கேன். அது ஒரு மீனுக்கு போடுவோம். கூடிட்டு தெரியல, பரவாயில்ல, சும்மா போடுவோம். காசு சாப்பிடணுமா? ஓகே, அதில் ஒரு அரைவாசி ஒரு மீனுக்கு, அதில் அடுத்த அரைவாசி மற்ற மீனுக்கு போட்டுருக்கேன். எப்படி இருக்குமோ தெரியலையே. ஐயோ அடி சும்மா இல்லடா. இப்படி 2 மீனுக்கும் போட்டுட்டு இப்படி எல்லாம் தடவி விட்டியாச்சு. அடுத்ததாக பிரெட் கிரம்ஸ் போட போகிறோம். பிரெட் கிரம்ஸ் எல்லாம் பாண்ட கருவை இது போட்டால் கொஞ்சம் முறுமுறுன்னு வேணும்னு நினைக்கிறேன். போட்டு பார்ப்போம். மேசக்கரண்டி அளவு போடுறேன். இனி அடுப்பு பற்ற வைக்கணும். அடுப்பு மீடியம்ல போட்டா நல்லா இருக்கும். ஆனா மீடியம்ல தமிழ்ல எப்படி சொல்றது? ஒரு அளவு சின்ன கணக்காமல ஒரு அளவு. ஐயோ, இந்த பேன்ல ஏதாவது போடணுமா? இந்த சட்டியில ஏதாவது போட்டு தானே பொரிக்கணும். ஒரு நிமிஷம் இருங்க, கூகுள்ல கேட்டுவேன். இப்ப நான் கூகுளுக்கு போய் பார்த்துட்டு வந்ததால எனக்கு ஒரு புதிய விஷயம் ஒன்று தெரிய வந்தது. அதாவது மீன் சமைக்கும் போது அந்த மீனை முதல் வந்து ஒத்தி எடுக்கணும். அதாவது அந்த மீன் வந்து சரியான காஞ்சிருக்கணும், ஈரமா இருக்கக்கூடாது. ஆனா எங்கட மீன் வந்து கொஞ்சம் ஐஸ் பத்தி இருந்ததால சரியா பொரியுமோ தெரியல. ஆனா பார்ப்போம். இப்போ இந்த சட்டி வந்து சரியான சூடா இருக்கணும். அதாவது நாங்கள் வந்து மீடியம்ல போட்டாலும் நல்ல சூடா இருந்தா பிறகு தான் நீங்க மீனை போடலாம்.
பயமா இருக்கு. கொஞ்சம் எண்ணெய் காணுமான்னு நினைக்கிறேன். என் அம்மா மச்சத்துக்கு உண்டு மரக்கறிக்கு உண்டுன்னு நிறைய சாமான் பிரிச்சு வச்சிருக்கா. ஏதாவது எடுத்து நான் அடி பண்றதுக்குள்ள கேட்டுட்டு வரேன். இதோ என்னுடைய முதலாவது மீன் போகுது. இப்போ நீங்க மேல தூவினதெல்லாம் மேல பார்க்கணும், மற்ற தோலோடு இருக்கிறது கீழே பார்க்கணும். கண்டிப்பா சாமினா இந்த நேரத்தில் நீங்க கண்டிருக்கவே மாட்டீங்க. ஆனா வாசனை மட்டும் நல்லா வருது. பேசாம அவளுக்கு வச்சிருக்கலாமோ. நினைக்கிறேன் கொஞ்சம் சாப்பிட்ட மேல ஊற்றணும். நிறைய நேரமா வெடிச்சுக்கொண்டே இருக்குது. சரியாயிட்டு நினைக்கிறேன். நிறைய நேரம் வச்சாச்சு அடுக்கு மேல, அதனால நாங்க எடுத்துருவோம். எவ்வளவு நேரம் வச்சிருந்தா எனக்கே தெரியல. எனக்கு ஏதோ சமைச்சு முடிச்ச மாதிரி தான் இருக்குது. கொஞ்சமா மேல கதவி இருக்குது. நாளைக்கு நான் ஆஸ்பத்திரியில இருக்கிறேனோ இல்லையோ தெரியல. சாப்பிட்டு பார்த்தோம். மேல ரொம்ப சுவையா இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள அவிஞ்சிட்டா இல்லையானு தான் தெரியல. கூடுதலா இந்த மீன் வந்து அஸ்பெரகஸ், எல்லாத்துக்கு சோறு, உருளைக்கிழங்கு அப்படின்னு நிறைய வகையான சாமான சேர்த்து சாப்பிடலாம். ரொம்ப சுலபமா இஞ்சி பான் வேண்டியிருக்கு. இஞ்சி பானோட சேர்த்து இது சாப்பிட போறேன். இப்படி காணொலி நீங்க நிறைய பார்க்கணும்னா கீழே உங்களோட கருத்துக்களை போடுங்க. உங்களோட சமையல் ஞானத்தை நீங்க வளருங்க. அதோட சேர்த்து நாங்க தமிழையும் வளர்ப்போம். இந்த வீட்டுல ஒரு காணொலி செய்யறதுண்டா என்னால முடியாதுப்பா. அப்பா கேட்டு டிவி ஆஃப் ப்ளீஸ். ஓகே சாப்பிட போறீங்க. கொஞ்சம் நேரம் போயிட்டு வாங்க. டோன்ட் பீ மீன். இவன் சத்தம் போடுவான்றா நான் எப்படி வீடியோ செய்யணும்? Please, can you just go for a little bit? For 10 minutes ஆல வாங்க. வெளியில போயிருக்க காத்து வலிட்டு வாங்க. அங்க போய் இருமா 2 பேர் தான். I can't know with you guys here. Please. Please. இங்க ஒன்று கத்தம், அங்க ஒன்று ஆழம். முடியாது. யாராவது ஒரு அமைதியான வீட்டுல எனக்கு தத்தளிக்க போறீங்கன்னா தயவு செஞ்சு பண்ணிடுங்க.